ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி நான் கார்த்திக் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க. அதுக்காக சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, என்னோட பேச்சை மீறி நீ போனேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்து சாமுண்டீஸ்வரி அவங்க தலையில் வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரேவதி வந்து பதறி போயிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு இன்ச்சு நீ நகர்ந்தனா அவ்வளோதான், உன் அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போது கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்றைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அத்தை கோவம் தெளிஞ்சு என்னைய கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களோட மருமகனா ஏற்றுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அந்த கனவு மட்டும் காண்டுட்டு இருக்காத, அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி, நாங்கள் எல்லா உண்மையும் நிரூபிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ரேவதி கார்த்தியை விட்டு பிரியவே முடியல, பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, அப்படி ஒரு ஏமாத்துக்காரன் நம்ம குடும்பத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவனோட துணி கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு, ஏய் டிரைவர், ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் தூக்கி போட்டு அதை அப்படியே அந்த இடத்துல எரிச்சிடுறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுது. என்னது இது, அத்தை இந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கார்த்திக் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கார்த்திக் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி என்னைக்கோ காணாமல் போயிருப்பாங்க. கார்த்தி தான் சாமுண்டீஸ்வரிக்கு வர ஆபத்தில் இருந்து இவ்வளோ நாளாக காப்பாற்றிட்டு இருந்தது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இவ்வளோ நாளாக நான் இதுக்கு தானடா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக வருது. சீக்கிரமாகவே நம்ம கார்த்தி வந்து சந்திரகலா பற்றின உண்மை எல்லாமே சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்கணும். நம்ம கார்த்தியும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. நம்ம கார்த்தி ஃபுல்லாக ரேவதியை பற்றி தான் நினச்சிட்டு போகிறாங்க. ரேவதி வந்து கையை பிடிச்சிட்டு போக மாட்டேன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னப்பா சகலை இப்படி ஆகி போயிடுச்சு, இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி தான்ப்பா இருக்குது, அந்த ஏட்டோட ஃபோனு கிடச்சிருச்சுன்னா போதும், அத்தைக்கு எல்லா உண்மையுமே நம்ம நிரூபிச்சுட்டா கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, எப்படிப்பா அந்த ஏட்டோட ஃபோனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் அந்த குடும்பத்தை நீங்கள் தான் மயில் என்னோட இடத்துல இருந்து பார்க்கணும், கண்டிப்பாக அத்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, ஆமாப்பா, நீ தான் இவ்வளோ நாளாக இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்த, இப்போ அந்த பாதுகாப்பே இந்த குடும்பத்தை விட்டு போயிடுச்சு, இனிமேட்டு இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதான் நீங்கள் இருக்கீங்களா மயில், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து சீக்கிரமாகவே எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைவேன், சாமுண்டீஸ்வரி அத்தையே என்னை மருமகனா இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி வந்து வீட்டுக்கு போகும்போது பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அத்தைக்கு என் மேலே ரொம்ப கோவம் அதிகமாக இருக்குது, இதை தணிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த ஏட்டை வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னார்ல, அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு, அந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும் போதும், கண்டிப்பாக அத்தை வந்து மனசு மாறிடுவாங்க, அத்தை கோவப்படுறது எதனால், அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அதுக்கான ஆதாரத்தை மட்டும் நம்ம அத்தைக்கிட்ட காமிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாட்டி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன், கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. கார்த்தி வந்து அந்த ஏட்டோட வீடை தேடி தான் போகிறாங்க. அவங்க வீட்டில் ஏட்டோட பேத்தி மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ கார்த்தி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வெளியில் போயிருப்பாங்க, அதனால நம்ம கார்த்திக் வந்து அவங்க வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கார்த்தி வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு ஏட்டோட பேத்தி சொல்கிறாங்க, நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு, நீங்கள் எதுக்காக சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா, உங்கள் அப்பா ஃபோனில் தான் ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு போயிருக்காரு, அந்த ஃபோன் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா போதும், கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அத்தையோட மனசை நாங்கள் மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏட்டோட பேத்தி சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் கேட்ட மாதிரியே ஒருத்தவங்க என்கிட்ட வந்து அந்த ஃபோனை 1 லட்சம் தரேன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, ஆனால் நான் வந்து அந்த ஃபோனை அந்தளவுக்குலாம் தேராதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், அதோட அவங்க வந்து இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஏட்டோட பேத்தி கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உங்களால் எனக்கு உதவ முடியுமா, அந்த ஃபோன் கண்டிப்பாக உங்கள் தாத்தாவோட ரூமில் எங்கேயாவது தான் இருக்கும், அந்த ஃபோனை மட்டும் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஏட்டோட பேத்தியும்
அங்கே இருக்கிற பாட்டி சொல்கிறாங்க, வாப்பா உனக்கு இல்லாத இதுவா, நீ வந்து இந்த வீடு ஃபுல்லாக தேடு அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அப்போ தான் ஏட்டோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம கார்த்திக் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போது தலைகாணி கீழே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, அங்கேயுமே இல்லை. அப்போ அங்கே ஒரு ட்ரா மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபோன் விழுந்து கிடக்கும். அப்போ நம்ம கார்த்திக் வந்து அந்த ட்ராக்குள்ளெல்லாம் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம கார்த்திக் வந்து சரி அந்த ஃபோன் இங்கே இல்லை போல், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது சட்டை வந்து ஆணியில் மாட்டிடும். அப்போ ஏட்டோட பேத்தி சொல்லுவாங்க, சார் உங்கள் சட்டை வந்து ஆணியில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கார்த்திக்கும் என்னது இது, ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை எடுத்துட்டு அங்கேயே சுற்றி முற்றி பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஃபோன் வந்து அவங்க கண்ணில் படவே படாது. அதோட அந்த பாட்டிக்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், அந்த ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது எங்கேயாவது கிடைக்கும், அந்த ஃபோன் கிடச்சிச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோனை கேட்டு யாராவது வந்தால் கூட இந்த ஃபோனை யார்கிட்டையுமே கொடுத்துடாதீங்க, நீங்கள் என் குடும்பத்துக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும், நீங்கள் மட்டும் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என் ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏட்டோட பேத்தி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக அந்த ஃபோனை நாங்களும் தேடி பார்க்குறோம், அந்த ஃபோன் இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம கார்த்தியும் ரொம்ப மனசுடைஞ்சு போய்கிட்டு இருப்பாங்க, என்ன கடவுளே என்னால் இந்த சோதனையை தாங்க முடியல, எப்போ தான் அந்த ஃபோன் என் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம கார்த்திக்கு எதிராக எல்லா விஷயமே நடந்துட்டுருக்கு. பட் இப்படியே வந்து எபிசோட்ஸ் வந்து போகாது. நம்ம கார்த்திக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் ஒரு நாள் கையில் கிடைக்கும். அந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நம்ம கார்த்திக் வந்து காட்டினாங்கனாலே போதும். நம்ம சாமுண்டீஸ்வரியும் அந்த ஃபோனை பார்த்துட்டு சிவகாமி அம்மாவோட சாவுக்கு காரணம் தாத்தா பாட்டி 2 பேருமே கிடையாது, இந்த சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இந்த சந்திரா பற்றின விஷயம்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா சந்திரா வந்து கூட இருந்தே குழி பறிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து நம்ம தங்கச்சி பேச்சை கேட்காம விட்டுட்டோமே, நம்ம தங்கச்சி ஆரம்பத்திலே அவன் தான் அந்த பாட்டியோட பேரன் அப்படிங்கிற உண்மையை நம்ம கிட்ட சொன்னான், ஆனால் நம்ம தங்கச்சி பேச்சை கேட்காம இவ்வளோ நாளாக அவனை வீட்டில் வச்சுட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியை எப்படியாவது போட்டு தள்ளணும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம சந்திரா பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டாலே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திக் மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. எப்படியாவது கார்த்தி ரேவதி 2 பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. என்ன தான் சாமுண்டீஸ்வரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் கூட அங்கே கோர்ட்டில் ரேவதி கார்த்தி 2 பேரையும் நிற்க வச்சு பேசுவாங்க. அப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுகிறத பார்த்தாலே அந்த நீதிபதி வந்து இவங்க 2 பேருக்குமே பிரியறதுக்கு மனசு இல்லை, இவங்களை கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு மேலே தான் அந்த கேஸ் கூட திரும்பும். அதனால கார்த்தி ரேவதி இவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. இருந்தாலும் இந்த சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை சும்மா இருக்க விட மாட்டா. அவன் வந்து நீங்கள் எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுத்துங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியில் இந்த கோர்ட்டை நம்ம ரேவதி கார்த்திக் 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் போகுது. கோர்ட்டில் ரேவதி கார்த்தியோட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கோர்ட்டை முடிவு பண்ணதுக்கப்புறம் இவங்களாலலாம் எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.